பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. மேற்கு ஆசியாவில் தற்போது அரங்கேறி வரும் நிகழ்வுகள் வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை மோதல் அல்ல. இது உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ஒழுங்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புவிசார் அரசியல் பூகம்பமாகும். போர் உத்திகளின் மாற்றம், ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தசாப்த கால நிழல் யுத்தம் இப்போது முடிவுக்கு வந்து நேரடி இராணுவ மோதலாக உருவெடுத்துள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு நாட்டின் மூத்த இராணுவ தளபதிகள் மற்றும் அணுசக்தி மையங்கள் இலக்கு வைக்கப்படுவது இந்த போர் எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதை உணர்த்துகிறது. இது சர்வதேச போர் விதிமுறைகளை மீறி ஒரு அபாயகரமான போக்கினை நோக்கி நகருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் செங்கடல் போன்ற உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதைகள் போர்க்களமாக மாறியிருப்பது உலக பொருளாதாரத்திற்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் சிறு தடையும் கூட வளரும் நாடுகளின் பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்யும். கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் சர்வதேச வர்த்தக செலவுகள் அதிகரித்து உலகளாவிய பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும். இந்த நிலையில் வல்லரசுகளின் பிடிவாதம் மற்றும் தூதரக தோல்வி, அமெரிக்காவினுடைய நேரடி இராணுவ ஈடுபாடு மற்றும் ஈரானின் விட்டுக் கொடுக்காத மனப்பான்மை ஆகியவை அமைதி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளை குறைத்துள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளின் தலையீடு பலவீனமடைந்து வருவதையும் வல்லரசு நாடுகள் தங்களது இராணுவ பலத்தை மட்டுமே தீர்வாக கருதுவதனையும் இந்த சூழல் பிரதிபலிக்கிறது. அண்டை நாடுகளின் இக்கட்டான நிலை. வளைகுடா நாடுகள், அதாவது சவுதி அரேபியா, அமீரகம் போன்றவை தங்களின் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்த விரும்பினாலும் இந்த போரின் தாக்கத்திலிருந்து தப்பவே முடியாத சூழலில் உள்ளன. ஒருபுறம் அமெரிக்காவின் பாதுகாப்பு தேவையும் மறுபுறம் ஈரானின் அச்சுறுத்தல் என அவை ஒரு மெல்லிய நூலில் பயணிக்கின்றன. இறுதியாக மேற்கு ஆசியா என்பது உலகத்தின் எரிசக்தி இதயம் போன்றது. அங்கு ஏற்படும் இரத்தப்போக்கு ஒட்டுமொத்த உலகையும் பலவீனப்படுத்தும். இந்த பதற்றங்கள் ஒரு முழு அளவிலான உலகப் போராக மாறாமல் தடுக்கப்பட வேண்டுமானால் இராணுவ தாக்குதல்களை காட்டிலும் நிதானமான தூதரக அணுகுமுறை மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க முடியும். வல்லரசு நாடுகள் தங்கள் அரசியல் லாபங்களை கடந்து உலகளாவிய அமைதியை முன்னிறுத்தி செயற்பட வேண்டியது இன்றைய காலத்தினுடைய கட்டாயமாகும். மேற்கு ஆசிய பிராந்தியம் தற்போது ஒரு மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் நேரடி இராணுவ மோதல்கள் ஒரு முழு அளவிலான பிராந்திய போராக மாறும் அச்சத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் இது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இந்த மோதலில் ஒரு முக்கியமான திருப்பமாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் கடற்படை தலைவரை இஸ்ரேல் ஒரு துல்லியமான தாக்குதல் மூலமாக கொன்றுள்ளதாக அறிவித்துள்ளது. அவர் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரானின் வியூகங்களை வகுப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்று கருதப்படுகிறது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலினுடைய இல்பகன் மற்றும் நகரம், அதேபோல ஈரானின் பிற முக்கிய மூலோபாய இடங்கள் மீது இஸ்ரேல் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் உலகளாவிய எரிசக்தி அச்சுறுத்தல், ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி குறித்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இது முழுமையான மூடப்படவில்லை, ஆனால் எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கு மீண்டும் அனுமதி மறுக்கப்படும் என்று ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. உலக எரிசக்தி விநியோகத்தில் இந்த ஜலசந்தி ஒரு முதுகெலும்பாக உள்ளது. இது மூடப்பட்டால் அல்லது இதில் பாதிப்பு ஏற்பட்டால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும் அபாயம் உள்ளது. ஈரான் தனது அடுத்த 47 ஆண்டுகால அதிகாரத்தை நிலைநாட்டப் போவதாக கூறியுள்ளதுடன் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சப் போவதில்லை என்றும் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் இந்த மோதல் ஈரான், இஸ்ரேலுடன் மட்டும் நின்றுவிடாமல் குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அண்டை நாடுகளையும் பாதிக்கும். ஈரான் ஏவிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் சவுதி மற்றும் அமீரகம் ஆகியவை இடைமறித்து அளித்துள்ளன. அபுதாபியில் ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததில் 2 உயிரிழந்துள்ளனர். தங்கள் நாடுகளில் இருந்து அமெரிக்க படைகள் செயற்படுவதை அனுமதிக்க கூடாது என்றும் அமெரிக்காவிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் எனவும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுக்கிறது. அமெரிக்காவின் கடுமையான நிலைப்பாடு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஒரு புற்றுநோய் என விமர்சிக்கிறார். அந்த அச்சுறுத்தலை முழுமையாக அகற்றப் போவதாக அவர் உறுதியளித்தார். வளைகுடா பகுதிக்கு ஆயிரக்கணக்கான கூடுதல் வீரர்களை அனுப்ப அமெரிக்கா திட்டமிடுகிறது. ஈரான் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்த்தீவை இலக்கு வைத்து அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட அளவிலான தரைவழி தாக்குதலை நடத்தலாம் என யூகங்கள் நிலவுகிறது. இந்த நிலையில் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிரான இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அதேபோல ஏமனில் உள்ள கூதி கிளர்ச்சியாளர்களுக்கு செங்கடல் பகுதியில் தங்கள் தாக்குதல்களை விரிவுபடுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பாப்பல் மாப்தா போன்ற மற்றொரு முக்கியமான கடல் வழி பாதையை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகிறது.
இந்த தற்போதைய சூழல் மேற்கு ஆசியாவின் வரைபடத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு போராக உருவெடுத்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈரானின் இராணுவ வலிமைக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணியின் தொழில்நுட்ப மேலாதிக்கத்திற்கும் இடையிலான இந்த போர் ஒரு தூதரக போர் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்படாவிட்டால் அது உலகளாவிய நெருக்கடியாக மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இப்படியான ஒரு சூழலில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான அதிகரித்து வரும் நேரடி தாக்குதல்கள் பல தசாப்தங்களாக நிலவி வந்த நிழல் யுத்தத்தை திறந்தவெளி போராக மாற்றியுள்ளது. சர்வதேச அரங்கில் பெரும் கவலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மோதலின் புதிய பரிமாணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல். இந்த மோதலின் மிக ஆபத்தான கட்டமாக ஈரானின் அணுசக்தி நிலையம் அமைந்துள்ளது. இல்பகன் போன்ற நகரங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஒரு புற்றுநோய் என வர்ணித்த அமெரிக்க ஜனாதிபதி அதனை முழுமையாக வேரறுக்கப் போவதாக எச்சரித்திருக்கிறார். இது அணுவாயுத பரவல் குறித்த அச்சத்தை உலகளவிலே அதிகரித்திருக்கிறது. அதே நேரம் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியில் தனது அதிகாரத்தை நிலைநாட்டி வருகிறது ஈரான். இந்த ஜலசந்தி வழியாக எதிரி நாடுகளின் கப்பல்கள் செல்ல அனுமதி மறுக்கப்படும் என ஈரான் அறிவித்திருக்கிறது. உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% வழியாக இந்த பாதையூடாகவே இடம்பெறுகிறது. இதனால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை ஏற்றம் காணும் அபாயம் உள்ளது. செங்கடல் மற்றும் பாப்பல் மந்தப் ஜலசந்தி பகுதிகளிலும் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் விரிவடையக்கூடும் என எச்சரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த மோதல் ஈரான் இஸ்ரேல் எல்லைகளை தாண்டி வளைகுடா நாடுகளையும் மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் தங்கள் வான்வெளியில் வரும் ஏவுகணையை இடைமறித்து வருகிறது. அபுதாபியில் ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அமெரிக்க படைகளினுடைய இருப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தினாலும் அந்த நாடுகளுக்கு அமெரிக்க படைகளுடைய இருப்பு என்பது தேவையானது. குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் அச்சுறுத்தல் நிலவிய போதிலும் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுவதை அந்த நாடுகள் விரும்புகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் அமெரிக்கா வளைகுடா பகுதிக்கு ஆயிரக்கணக்கான கூடுதல் வீரர்களை அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது. ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்டிவை அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் இலக்கு வைக்கக்கூடும் என்ற யூகங்கள் வலுவடைந்துள்ளன. இது ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கும் ஒரு தந்திரமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிராந்திய குழுக்களின் பங்களிப்பு. லெபனானின் எல்லைப்பகுதியில் இஸ்ரேலுடன் நேரடி மோதலில் ஈடுபட்டிருக்கிறது ஹிஸ்புல்லா. ஹூதிக்கள் ஜெர்மனியிலிருந்து இஸ்ரேல் மற்றும் செங்கடல் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நடாத்தி வருகிறார்கள். மேற்கு ஆசியாவின் இந்த பதற்றமான ஒரு புதிய உலகப் போருக்கான முகாந்திரமாக இருக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. வல்லரசு நாடுகளின் தலையீடு மற்றும் பூகோள அரசியல் நகர்வுகள் இந்த பிராந்தியத்தின் அமைதியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். தூதரக ரீதியாக தீர்வுகள் எட்டப்படாத வரை இந்த போர் மோகங்கள் விலகுவது கடினம் என்று குறிப்பிடலாம். உண்மையை சொன்னால் உலகம் மிகப்பெரிய ஆபத்தினுடைய விளிம்பில் இருக்கிறது என்பதையும் உலக நாடுகளுடைய மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரமும் மிக அதிகளவில் பாதிக்கப்படும் என்பதற்கு அப்பால் ஒவ்வொருவருடைய நிம்மதியும் இந்த உலகத்தினுடைய அமைதியும் மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்கப்படும் என்பதுதான் இங்கு குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயமாகும். இந்த நிலைமை எப்படி மாறும், இந்த நிலையை யார் மாற்றப்போவது என்பது இந்த வல்லரசு நாடுகளுடைய பிடிவாத குணம் தளர்த்தப்படுவதிலேயே தங்கி இருக்கிறது என்பதை தெளிவாக ஊகித்துக் கொள்ள முடியும்.